அழைப்பதாரோ? கொந்தளித்து எழுகின்ற முன்வினையும் ஆசை கொண்டு இழுக்கின்ற மறுமுனையும் செய்கின்ற செயலுக்கெல்லாம் எதிர்வினையும் தீருகின்ற காலம் அது எக்காலம் என ஏங்குகின்ற உயிருக்கெல்லாம் பொற்காலம் இது பொற்காலம். கீதையினும் வேதம் கூறுகின்ற சாரம் உங்கள் உள்ளம் தேடி பாயும் பொன்னான நேரம். கீதையினும் வேதம் கூறுகின்ற சாரம் உங்கள் உள்ளம் தேடி பாயும் பொன்னான நேரம். வணக்கம் நேயர்களே. பகவத்கீதை வாழ்வியல் கண்ணோட்டம் என்ற நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. யோகங்களில் எல்லாம் மிகவும் சிறந்த யோகம் ராஜயோகம் ஆகும். இன்று நாம் மற்ற யோகங்களை பற்றியும் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். நமது அனைத்து கேள்விகளுக்கும் பதிலளிக்க வந்துள்ளார் நமது அன்பு சகோதரி பிரம்மகுமாரி சௌமியா அவர்கள். இவர்கள் கடந்த 22 ஆண்டு காலமாக இந்த ராஜயோகா பயிற்சியை செய்து வருகிறார். மத்திய அரசு வேளாண்மை துறையில் பணிபுரிந்து விருப்ப ஓய்வு பெற்றுள்ளார். கீதை சார்ந்த பல ஆன்மீக நிகழ்ச்சிகளை செய்து வருகிறார். வணக்கம் சகோதரி. வணக்கம். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. நம்ம இந்த கடந்த சில நிகழ்ச்சிகள்ல ராஜயோகத்தை பற்றி தெரிந்து கொண்டோம். ராஜயோகம் என்றால் ஆன்மா என்று உணர்ந்து பரமாத்மாவை அன்புடன் நினைப்பது என்று கூறினீர்கள். இதில் ஏற்படக்கூடிய அனுபவத்தை பற்றி விளக்கி கூற முடியுமா? கீதையில் இதை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு நம்ம ஒரு ஸ்லோகம் மூலமா முதல்ல தெரிஞ்சுக்கலாம். பிறகு அது என்ன அனுபவம் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சுகமாத்யந்திகம் யத்தது புத்திக்ராஹ்யமதீந்திரியம் சுகமாத்யந்திகம் யத்தத் புத்திக்ராஹ்யமதீந்திரியம் வேத்தி யத்ர ந சைவாயம் ஸ்திதஸ்சலதி தத்வதः வேத்தி யத்ர ந சைவாயம் ஸ்திதஸ்சலதி தத்வதः. இப்போ ராஜயோகம் நம்ம செய்யும் பொழுது அதற்கு பல நிலைகள் உள்ளன. இந்த யோகத்தின் மிக உயர்ந்த நிலை என்ன அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் வர்ணிக்கப்பட்டிருக்கு. ஒரு யோகியானவன் தன்னை ஆன்மாவாக உணர்ந்து பரமாத்மாவோடு இணைந்த நிலையை அனுபவம் செய்யும் பொழுது அந்த நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. சுகம் ஆத்யந்திகம் எத்தது, அதாவது எல்லாவற்றையும் விட உயர்ந்த சுகமானது என்ன அப்படின்னு புத்தி கிராஹ்யம் அதீந்திரியம், புத்தியால் மட்டுமே அறியக்கூடிய சுகம் அப்படின்னா என்ன அப்படின்னு இந்த யோகிக்கு மட்டும்தான் தெரியும். அடுத்தது வேத்தி எத்ர ந சைவாயம் ஸ்திதஸ்சலதி தத்வதः. வாழ்க்கையில் எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் யார் ஆடாமல் அசங்காமல் இருக்கிறானோ அவனே அந்த நிலையை அனுபவம் செய்ய முடியும் அப்படின்னு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. இதில் நாம் என்ன நிலை அப்படின்னு பார்த்தாக்க, ஆன்ம நிலையில் இருந்து புத்தியை நாம் நம்முடைய உண்மையான வீடான பரம்தாமத்திற்கு எடுத்து செல்லும் பொழுது அங்கு பரமாத்மாவை பார்த்து மனக்கண்ணால் பார்த்து அவரோடு இணைந்த நிலையை நாம் அனுபவம் செய்யும் பொழுது நமக்கு முதலில் ஏற்படக்கூடிய அனுபவம் என்ன அப்படின்னாக்க ஆனந்த ஸ்வரூபமான நிலை. இதை தான் பரமானந்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நம்ம இங்கே என்ன சொல்லியிருக்குன்னா இந்திரிய சுகத்திற்கும் அப்பாற்பட்ட நிலை, புலன்களால் அனுபவம் செய்ய முடியாத புத்திக்கு மட்டுமே எட்டக்கூடிய நிலை. இதை நம்ம சூப்பர் சென்சுவஸ் ஜாய் அப்படின்னு கூட சொல்கிறோம்.
அதீந்திரிய சுகம் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு இந்த நிலைக்கு வேற ஒரு கம்பேரிசன் கிடையாது. இதை வாயால் வர்ணிக்க முடியாது. இதை அனுபவம் செய்ய வேண்டிய இந்த ஒரு நிலை. இந்த நிலையை நாம் யோகத்தோடைய உயர்ந்த நிலை அப்படின்னு சொல்லலாம். இதை தான் கீதையில் அர்ஜுனனுக்கு பகவான் அழகாக வர்ணிச்சிருக்காரு. ஓகே, ரொம்ப அழகாக சொன்னீங்க. பரமாத்மாவை நாம் நினைக்கும் பொழுது பரம ஆனந்தத்தை அனுபவம் செய்ய முடியும். அது இந்த இந்திரிய சுகத்திற்கு அப்பாற்பட்டது, அத்தீந்திரிய சுகம் அப்படின்னு சொன்னீங்க. அடுத்தது கீதைன்னு சொன்ன உடனே நமக்கு நினைவுக்கு வருவது கர்ம யோகம் அப்படின்ற ஒரு வார்த்தை தான். யூஸ்வலா கர்ம யோகம்னு சொல்றாங்களே, இதற்கு ஏதாவது விளக்கம் இருக்கிறதா? கர்ம யோகம் அப்படின்னா என்ன அப்படின்னு நாம் பார்த்தோம் ஏற்கனவே. கர்மங்கள் செய்து கொண்டே பற்றற்ற நிலையில இருந்து நம்ம இறைவனை நினைக்கிறது, அல்லது கர்மங்களையும் இறைவனுக்கு அர்ப்பணித்து அதன் பற்றையும் அர்ப்பணிக்கிறது. இப்போ இப்படிப்பட்ட அந்த கர்ம யோகி பரமாத்மாவை நினைக்கும் பொழுது அவனுடைய அனுபவம் என்ன அப்படின்னு நம்ம ஒரு ஸ்லோகம் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். புத்தியுக்தோ ஜஹாதீஹ உபே சுக்ருத துஷ்கிருதே, புத்தியுக்தோ ஜஹாதீஹ உபே சுக்ருத துஷ்கிருதே, தஸ்மாத்யோகாய யுஜ்யஸ்வ யோகக் கர்மசு கௌஷலம், தஸ்மாத்யோகாய யுஜ்யஸ்வ யோகக் கர்மசு கௌஷலம். அதாவது பக்தி மார்க்கத்தில் வேலையே வழிபாடு அப்படின்னு கூட சொல்லிட்டாங்க. அதாவது செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கொஞ்சம் இங்கே வித்தியாசமாக கடமைகளை செய்து கொண்டே இறைவனை நினைப்பது தான் கர்மயோகம். கடமைகளை செய்வது மட்டும் யோகம் இல்லை, செய்து கொண்டே இறைவனை நினைப்பது. இதில் புத்தி யுக்தோ ஜஹாதீஹே, இந்த புத்தி யோகத்தினால்தான் நாம் இறைவனை நினைக்கிறோம். அப்படி நினைக்கும் பொழுது பாவ புண்ணியங்கள், அதாவது தவறான கர்மங்கள், உயர்ந்த கர்மங்கள், இதை செய்யலாம் இதை செய்யக்கூடாது என்பது புத்தியில் வந்து விடுகிறது. அதுக்கு பிறகு புத்தி யுக்தோ ஜஹாதீஹே உபே சுகிருத துஷ்கிருதே, தஸ்மாத் யோகாய யுஜ்யஸ்வ, இப்படிப்பட்ட உயர்ந்த யோக நிலையை அடைவதற்கு நீ முயற்சி செய். யுஜ்யஸ்வனா முயற்சி செய். யோகா கர்மசு கௌஷலம், அதாவது நாம் செய்யக்கூடிய திறம்பட செய்யக்கூடிய நம்முடைய ஒரு வேலையே யோகமாகும். அதாவது பர்ஃபெக்ஷன்னு சொல்லலாம், இல்லை எக்ஸலன்ஸ்னு சொல்லலாம். ஒரு கர்மாவை நாம் செய்யும் பொழுது, இறைவன் நினைவில் நாம் செய்யும் பொழுது, அது கர்மசு கௌஷலம். கௌஷலம் அப்படின்னா நமக்குள்ளே இருக்கக்கூடிய திறமை, முழு திறமையோடு ஒரு கடமையை செய்து முடிப்பது தான் யோகம். இதை கொஞ்சம் சரியான முறையில் புரிந்து கொள்ளாமல், உலகத்தில் நம்ம யாரையாவது கேட்டாக்க வாங்க நம்ம தியானம் செய்யலாம், கொஞ்சம் நேரம் கொடுங்க, நமக்கு வேலை தான் வழிபாடு, இந்த வேலை ஒர்க் இஸ் வர்ஷிப் அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாங்க. ஆனால் ஒர்க்கு செஞ்சுக்கிட்டே நம்ம வர்ஷிப் பண்ண முடியும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல. ஸோ கீதையில் பரமாத்மா நமக்கு குடும்ப வாழ்க்கையில் இருந்து கொண்டே, அலுவலகத்து வேலையை செஞ்சு கொண்டே திறம்பட அதை எப்படி செய்யறது, அதுக்கு இறைவனோட நினைவு எப்படி தேவை அப்படின்னு தெளிவாக புரிய வச்சிருக்காரு. ரொம்ப அழகா சொன்னீங்க. நம்ம வேலையை இறைவன் நினைவில் செய்யும் பொழுது வேலை கூட நல்ல திறமையா செய்யலான்னு சொன்னீங்க. அடுத்தது, இந்த மாதிரி யோகம் செய்யக்கூடியவர்களுடைய லட்சணங்கள் எப்படி இருக்கும்? இந்த பலவிதமான லட்சணங்கள் கீதையில் சொல்லப்பட்டிருக்கு. இங்கே சுருக்கமாக நம்ம 1-2 பற்றி மட்டும் பார்க்கலாம். இன்னைக்கு 2 ஸ்லோகம் இப்போ நான் சொல்கிறேன், அதோட பொருளையும் நம்ம பார்க்கலாம். முதல்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்க, அத்வேஷ்டா சர்வபூதானாம் மைத்ர கருண ஏவச, அத்வேஷ்டா சர்வபூதானாம் மைத்ர கருண ஏவச, நிர்மமோ நிரஹங்காரஹ சமதுக்க சுகக்ஷமி, நிர்மமோ நிரஹங்காரஹ சமதுக்க சுகக்ஷமி. அப்படின்னாக்க அத்வேஷ்டா, எந்த ஒரு பிராணி இடத்திலும் நமக்கு துவேஷமே இருக்கக்கூடாது. ஒரு யோகம் செய்யக்கூடியவனுடைய அடையாளம் இதுதான், துவேஷமே இருக்காது. சர்வபூதானம், அனைத்து ஜீவராசிகளிடத்திலும் எனக்கு துவேஷமே இருக்கக்கூடாது. மைத்ரஹா, ஒரு தோழமை, நட்பு பாவம் எல்லாருடனும் இருக்கணும். கருண ஏவச்ச, கருணை அப்படிங்கிற உயர்ந்த குணம் இயல்பாகவே வெளிப்படத் தொடங்கும். நிர்மமோ, மமகாரம், நான் என்னுடையது, அதிலிருந்து புத்தி கொஞ்சம் கொஞ்சமாக விலகத் தொடங்குறது. நிர் அகங்காரஹா,
அந்த அகம்பாவம் ஆணவம் அப்படிங்க சொல்றது அது அதனால நமக்கு வீழ்ச்சி தான் அப்படிங்கிறத புரிந்த பிறகு அகங்காரமற்ற நிலையை நாம் அனுபவம் செய்ய முடியறது. நிர்மமோ நிரஹங்காரா சம துக்க சுகக்ஷமி. சுகம் துக்கம் ரெண்டும் கலந்து வர்றது நம்ம கர்மாப்படி அப்படின்னு புரிந்து கொண்ட பிறகு அந்த சுக துக்கம் ரெண்டுத்தையும் சமமா பாவிக்கக்கூடிய ஒரு நிலை க்ஷமி. க்ஷமி அப்படின்னாக்க மன்னிக்கக்கூடிய குணம். இது ஒரு யோகியோடைய அடையாளம். இதை தவிர இன்னும் ஒரு அழகான ஒரு ஸ்லோகமும் சொல்றேன். சந்துஷ்ட சததம் யோகி யதாத்மா திருட நிச்சயः. சந்துஷ்ட சததம் யோகி யதாத்மா திருட நிச்சயः. மய்யர்பிதமனோ புத்திः யோ மத்பக்தः ச மே பிரியः. மய்யர்பிதமனோ புத்திः யோ மத்பக்தः ச மே பிரியः. அதாவது அடுத்து யோகம் செய்யக்கூடியவனுடைய இன்னொரு லட்சணம் என்ன அப்படின்னாக்க சந்துஷ்டா சததம் யோகி. சததம் அப்படின்னா எப்பொழுதுமே நிரந்தரமாக, சந்துஷ்டா ஒரு திருப்தியான நிலை, கண்டென்டட் ஃபீலிங்னு சொல்லலாம். இதை இன்னுமே எனக்கு இன்னும் ஏதாவது வேணுங்கிற ஒரு மனநிலையிலிருந்து விடுபட்டு திருப்தியான நிலை. அடுத்தது யதாத்மா திருட நிச்சயா. ஆத்மாவிலேயே திட நிச்சயம் உடையவனாக அவன் இருப்பான். அந்த யோகிக்கு நிச்சய புத்தி உடையவனாக எப்போதுமே இருப்பான். யதாத்மா திருட நிச்சயா மை அர்ப்பித மனோபுத்திகி. ஒரு இறைவனிடமே மனம் புத்தி ரெண்டையுமே முழுமையாக அர்ப்பணித்தவனாக, சரண்டர்டு புத்தின்னு சொல்லலாம், அப்படி இருக்கக்கூடியவன் தான் யோகி. அப்படிப்பட்ட பக்தனான அந்த யோகி எனக்கு மிகவும் பிரியமானவன் அப்படின்னு பகவான் தெளிவா சொல்லிட்டார். எப்படிப்பட்டவன் எனக்கு பிரியமானவன் அப்படின்னு. அப்ப தினம் தினம் நம்ம இந்த யோக பயிற்சியை செய்ய தொடங்கும் பொழுது நமக்குள்ள இந்த குணங்கள் தானாகவே வர தொடங்கும். இதை விடணும், இதை நான் எடுத்துக்கொள்ளணும்னு நினைக்க வேண்டாம். புத்தியை பரமாத்மாவோடு நம்ம இணைக்கும் பொழுது நமக்குள்ள இந்த குணங்கள் இயல்பாகவே வர தொடங்கும். ரொம்ப அழகா சொன்னீங்க. இந்த யோகத்தை நாம் டெய்லி பிராக்டிஸ் பண்ணுவதன் மூலம் நமக்கு வெறுப்புங்கிறது உள்ள இருந்து போயிடும் சொல்றீங்க. எல்லா பிராணிகள் மேலேயும் ஒரு அன்பு ஏற்படும், கருணை உள்ளம் ஏற்படும்னு சொன்னீங்க. அடுத்தது இந்த குணங்கள்லாம் நம்ம யூஸ்வலா கடவுளுக்கு தான் சொல்றோம். கடவுள் தான் சமநோக்கு பார்வையுடையவர், கருணை உள்ளம் கொண்டவர். இதெல்லாம் நம்ம கடவுளுக்கு தானே சொல்றோம். கரெக்ட் தான், நீங்க கேட்கறது மிகவும் சரியானது. இப்போ நம்ம சொல்றோம் இல்லையா, நாம எதை நினைக்கிறோமோ அதுவாகவே ஆகிவிடுவோம் அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த யோகத்துல ஒரு பரமாத்மாவை மட்டும்தான் நாம் நினைக்கிறோம். அதாவது காட் இஸ் தி ஒன்லி ஆப்ஜெக்ட் டு மெடிடேட் அப்பான். அதாவது இறைவன் மேல மட்டும்தான் நாம் புத்தியை செலுத்தி அவரை நினைக்கும் பொழுது அவர் குணக்கடல், எல்லாத்துலேயுமே கடல்னு சொல்றோம். அன்பு கடல், அமைதி கடல், தூய்மை கடல், ஆனந்த கடல், சச்சிதானந்த ஸ்வரூபம்னு சொல்றோம். அப்போ நம்ம அவரோடு புத்தியை இணைக்கும் பொழுது அவருடைய குணங்கள் நமக்குள்ள வர தொடங்குது. அதனால நாம் இறைவனாக ஆக முடியாது. அவரை நினைக்கும் பொழுது அவருடைய குணங்களை நமக்குள்ள கொண்டு வரதன் மூலமாக அவருக்கு சமமாக ஆக முயற்சி செய்யலாம். அதனால தான் சொல்லுவோம், நம்ம நினைக்கும் எதை நினைக்கிறோமோ அது ஆயிடுவோம்னு சொல்லும் பொழுது கூட, இப்போ ஒரு ஜட வஸ்துவை நம்ம நினைக்கிறோம். பக்தியில் என்ன பண்ணுறாங்க, பக்தி மார்க்கத்தில் கூட ஒரு புள்ளி வச்சுட்டு அதையே பார்க்குறாங்க, இல்லை ஒரு பொருளை வச்சுட்டு அதன் மேலேயே மனதை ஒருமுகப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த ஒரு ஜட வஸ்துவுக்கு குணம் இல்லை. அப்படி அதன் மேலே மனம் ஒருமுகப்படும் பொழுது நமக்குள்ள குணங்கள் வருவதில்லை. ஆனால் அன்போடு நம்ம பரமாத்மாவை நினைக்கும் பொழுது அந்த குணங்கள் நமக்குள்ள வர தொடங்குறது. ரொம்ப அழகா சொன்னீங்க. தட் இஸ் ராஜயோக பயிற்சியை நம்ம தொடர்ந்து செய்து வரும் பொழுது இறைவனுடைய அத்தனை குணங்களும் நமக்குள் வர துவங்குகிறதுன்னு சொன்னீங்க. அடுத்தது மாற்றம்னு நம்ம எடுத்துக்கிறோம். மாற்றம் 3 நிலையில ஏற்படுது. ஒன்று நம்ம எண்ணங்கள்ல, ராஜயோகம் என்பது மனம் சார்ந்தது. 2வது நம்மளுடைய வார்த்தைகள்ல, 3வது நம்ம செயல்கள்ல மாற்றம் வர ஆரம்பிக்குது. இந்த ராஜயோக பயிற்சியின் மூலமாக நம் செயல்களில் என்னென்ன மாற்றம் வர துவங்குகிறது என்று விளக்கம் தர முடியுமா? கட்டாயமாக. இது நம் அனுபவத்தின் ஆதாரத்தில் கூட நம்ம சொல்ல முடியும். கீதையில என்ன ஸ்லோகம் இருக்கு இது சம்பந்தமான்னு பார்க்கலாம். சமசத்ரௌ ச மித்ரே ச ததா மானாபமானயோஹ. சமசத்ரௌ ச மித்ரே ச ததா மானாபமானயோஹ.
शीतोष्णसुखदुःखेषु समसङ्गविवर्जितः शीतोष्णसुखदुःखेषु समसङ्गविवर्जितः. ஒரு யோகியானவன் பகைவன் நண்பன் இருவரையுமே சமமாக பார்க்க தொடங்குவான். இது ரொம்ப உயர்ந்த ஒரு லட்சியம்னு சொல்லலாம். ஆனால் நமக்குள்ள அது வரும். அந்த வெறுப்பு போயிடுது அப்படின்னாக்க நண்பனையும் பகைவனையும் ஒரே மாதிரி பார்க்கும், சமநோக்காக பார்க்கக்கூடிய ஒரு குணம். மான அபமானம், அதாவது நம்முடைய மான அவமானங்கள் நம்மை பாதிக்காமல் இருக்கும். அடுத்தது சதா மானாபமானயோகோ சீதோஷ்ண சுக துக்கேஷு, குளிர் வெப்பம் இரண்டையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலை, சுக துக்கம் இரண்டையுமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனம். இப்படி சமசங்க விவர்ஜிதா, புகழ்ச்சி இகழ்ச்சி இரண்டிலுமே ஒரே மாதிரியான ஒரு மனநிலை. இந்த ஒரு மாற்றங்கள் நமக்குள்ள வரத் தொடங்கும். இது ஒரே நாள்ல இந்த மாற்றம் வராது. கொஞ்சம் கொஞ்சமாக நமக்குள்ள எப்படி மாற்றம் வந்ததுன்னே தெரியாது. அதுபோல் நமக்குள்ள இந்த ஒரு மாற்றங்கள் வரும். ஒரு யோகியோடைய நிலையை மிக அழகாக தெளிவாக படம் பிடித்து பகவான் இதுல காட்டியிருக்கார். இப்படிதான் இருப்பான் ஒரு யோகி, இப்படிப்பட்ட யோகி தான் எனக்கு பிரியமானவன் அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த மாதிரியான ஒரு குணங்கள் சந்நியாசிகளுக்கு தேவையில்லை. ஏன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு போயிருக்காங்க அவங்க. ஆனா இது யாருக்கு வேணும் அப்படின்னாக்க, ஒரு இல்லற வாழ்க்கையில இருந்து குடும்பங்களை நடத்தி கடமைகளை செய்து அலுவலகம் செய்து பணம் சம்பாதித்து பல தொழில்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய நமக்கு தான் இந்த ஒரு குணங்கள் எல்லாமே தேவை. அப்ப நமக்குள் இந்த ராஜயோகத்தின் மூலமாக மிக நல்ல மாற்றம் வருவதை நாம் உணர முடியும். ரொம்ப அழகா சொன்னீங்க. நம்ம இந்த ராஜயோக பயிற்சியை தொடர்ந்து செய்து வரும் பொழுது நமக்கு இந்த சமநோக்கு பார்வை என்பது வரும்னு சொல்றீங்க. தட் இஸ் வெற்றி தோல்வியோ வெப்பம் குளிர்ச்சியோ மான அவமானம் புகழ்ச்சி இகழ்ச்சி எல்லாத்தையுமே ஒரே நிலையில் பார்க்கக்கூடிய ஒரு மனநிலை வருதுன்னு சொல்றீங்க. அடுத்தது நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், யோகம் என்றால் எண்ணங்கள் அற்ற ஒரு நிலைன்னு தான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்ப நீங்க எண்ணங்கள் மூலமாக இந்த யோகத்தை செய்யலாம் என்று கூறுகிறீர்கள். இதை இன்னும் விளக்கி நீங்க கூற முடியுமா? உலகத்துல இன்னைக்கு இருக்கிற பழகிற பலவிதமான யோகங்கள்ல எண்ணங்கள் இல்லாத நிலையை அவங்க அடையிறதுக்கான ஒரு முயற்சியை செய்யறாங்க. ஆனால் எண்ணங்கள் அற்ற நிலை என்பது நமக்கு சக்தியை அளிக்காது. தாட்லெஸ் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ், அதை நம்ம அடையவே முடியாதுன்னு சொல்லலாம். உதாரணமாக இப்போ நான் ஒரு ஒரு என்ன சொல்றது, நடந்து முடிந்த ஒரு அன்பிளசண்டான ஒரு விஷயத்தை நினைக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு உற்சாகம் சக்தி எல்லாம் குறைந்து நான் பலகீனமாக ஃபீல் பண்ணுறேன். ஒரு வாழ்க்கையில் நடந்த மிக நல்ல ஒரு நிகழ்ச்சியை நான் நினைக்கும் பொழுது உற்சாகத்தோடு என்னால் இதை அனுபவம் செய்ய முடியறது. அப்போ ஆன்மா அப்படிங்கிறது ஒரு பேட்டரி மாதிரி. அது எண்ணங்கள் மூலமாக தான் அது சார்ஜும் ஆகும், எண்ணங்கள் மூலமாக தான் அது டிஸ்சார்ஜும் ஆகும். அப்போ இந்த யோகத்துல நம்ம பேட்டரிய சார்ஜ் பண்றதுக்காக தான் நம்ம உட்கார்றோம். முழு நாளும் நாம் அதை கர்மங்களின் மூலமாக எண்ணங்கள் சொல் செயல்கள் மூலமாக அதை யூஸ் பண்ணிடுறோம், உபயோகப்படுத்திடுறோம். எப்படி நம்ம மொபைலை சார்ஜ் பண்றது அவசியமோ அதே போல ஆன்மா அப்படிங்கிற பேட்டரியும் நம்ம பவர் ஹவுஸ் பரமாத்மாவோடு இணைத்து அதை நம்ம டெய்லி சார்ஜ் பண்றோம். அப்ப எண்ணங்கள் இல்லாத நிலையில நாம கொஞ்ச நேரம் அமர்ந்திருக்கும் பொழுது என்ன லாபம் அப்படின்னாக்க, அந்த நேரம் நாம் பாவ கர்மங்கள் செய்வதில்லை, அது மட்டும்தான். ஆனால் ஏற்கனவே செய்த பாவ கர்மங்களை அழிப்பதற்கோ அல்லது சக்தி வாய்ந்த எண்ணங்களின் மூலம் நமக்குள் சக்திகளை நாம சார்ஜ் செய்வதற்கான வழி அதில் இல்லை. அதனால எண்ணங்கள் அற்ற நிலை அப்படிங்கிறது ஒரு ஆரம்ப நிலை அப்படின்னு சொல்லலாம், அல்லது அதை அடையிறதுக்கு ஆனா ஒரு அவசியம் இல்லைன்னு கூட சொல்லலாம். இந்த ராஜயோகம் உயர்ந்த எண்ணங்கள் மூலமாக தான் நாம் இறைவனை அனுபவம் செய்ய வேண்டிய ஒரு யோகமாகும். ரொம்ப தெளிவா சொன்னீங்க. ஆத்மா என்பது ஒரு பேட்டரி. இதை சார்ஜ் பண்ணணும்னா கண்டிப்பாக எண்ணங்கள் தேவை. எண்ணங்கள் இல்லாதது அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜா கூட இருக்கலாம்னு சொன்னீங்க. அடுத்தது நான் நிறைய விதமான யோகங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். தட் இஸ் ஒன்று பக்தி யோகம் இருக்கு, ஞான யோகம் இருக்கு, சன்னியாசி யோகம் இருக்கு.
இந்த யோகத்திற்கும் ராஜயோகத்திற்கும் என்ன வேறுபாடு இருக்கிறது, அல்லது எது மிகவும் சிறந்தது? இதை பற்றி கீதையில் ஏதாவது ஒரு பாட்டு இருக்கிறதா? கீதையில ராஜயோகத்தை பத்தி மிக தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. அதை பற்றி முழுவதும் அறியறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் கீதையில பக்தி யோகம். பக்தி யோகம் அப்படின்னாக்க இறைவனை மகிமை செய்யறதுன்னு சொல்லலாம், அல்லது ஒரு இச்சையோடு கூட இறைவனை நினைப்பது பக்தி யோகம் ஆகும். ஒரு உயர்ந்த பாவனையோடு இறைவன் மிக உயர்ந்தவன், நான் தாழ்ந்தவன், அவரை நான் நினைக்கிறேன், அவரது மகிமைகளை பாடுறேன், இது பக்தி யோகம். சந்நியாச யோகம் அப்படின்னாக்க குடும்பம் கடமை ரெண்டுத்தையும் துறந்துட்டு நான் ஒரு தனியான இடத்திற்கு போய் என்னுடைய விகாரங்களை நான் அழிப்பதற்காக முயற்சி செய்கிறேன். சந்நியாசம் அப்படின்னாலே விடுறது, குடும்பத்தை விட்டுட்டு பல விஷயங்களை விட்டுட்டு சிலதை அடையிறதுக்கான முயற்சி. கர்ம யோகம் அப்படின்னாக்க கர்மங்களே செய்யும் தொழிலே தெய்வம்னு சொல்லிட்டாங்க, நான் கடமைகளை மட்டும் கவனமா செய்யறது. அடுத்தது கர்ம சந்நியாச யோகம்னு கூட ஒன்று சொல்லப்பட்டிருக்கு. நான் கர்மங்களை துறக்கிறேன், ஆனால் சந்நியாசமும் வாங்கிக்கிறேன். அதாவது கர்மங்களை துறப்பதே சந்நியாசம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை மாதிரி அடுத்தது சாங்கிய யோகம் அல்லது ஞான யோகம்னு ஒன்று இருக்கு கீதையில. ஞான யோகம்னா நான் யார், பரமாத்மா யார், அப்படி தன்னை பற்றிய முழுவதுமான ரியலைசேஷன், இது ஞான யோகம். அடுத்தது கடைசியில இதுக்கு மோக்ஷ யோகம், சந்நியாச யோகம்னு சொல்லியிருக்காங்க, மோட்சத்தை அடையிறதுக்காக இந்த யோகம் அப்படின்னு சொல்லி. இதுல நம்ம பார்த்தோம்னாக்க ஒன்று இருந்தா இன்னொன்று கிடையாது. நான் பக்தி யோகம் செய்யும்பொழுது சந்நியாச யோகம் கிடையாது, நான் சந்நியாசியாக இருக்கும்பொழுது கர்ம யோகம் கிடையாது. ஆனா இங்க நமக்கு இறைவன் கொடுத்த ராஜ யோகமானது அனைத்து யோகங்களையும் உள்ளடக்கியது. இதுல இறைவனை நாம் அன்போடு நினைக்கிறோம், இதுவே பக்தி யோகம். நாம் கர்மங்கள் செய்து கொண்டே திறம்பட செயல்களை செய்து கூடவே அவரையும் நினைக்கிறோம், இது கர்மயோகம் ஆகிவிடுகிறது. சந்நியாச யோகமும் கூட, ஏனெனில் விகாரங்களை நாம் துறக்கிறோம், குடும்பத்தில் உள்ளவர்களையும் நாம் துறப்பதில்லை, அதில் இருந்து கொண்டே விகாரங்களை நாம் துறக்கிறோம். அதனால இது சந்நியாச யோகம் கூட. ஞான யோகம்னாக்க முழுமையாக ஞானத்தை அடைந்து அதை அனுபவம் செய்ய தொடங்குறோம். அப்ப மோக்ஷ சந்நியாச யோகம்னாக்க துக்கத்திலிருந்து முக்தி, பிறப்பு இறப்பிலிருந்து முக்தி அப்படின்னு சொல்றதை விட இந்த ஒரு பதித்தமான இம்பியூர் பிறப்பு இறப்பிலிருந்து முக்தி அடைந்து உயர்ந்த ஜீவன் முக்தி நிலையை நாம் அடைய முடிகிறது. அதனாலதான் இறைவன் என்ன சொல்றார் அப்படின்னா, அனைத்து யோகங்களுக்கும் இதுதான் ராஜா, இதுதான் எல்லா யோகத்தையும் விட சிறந்தது, இதுக்குள்ளேயே அனைத்து யோகங்களும் அடங்கி இருக்கு. ஸோ இதை நம்ம பிராக்டிஸ் பண்ண தொடங்கின பிறகே நாம் அதை கொஞ்சம் மாற்றங்களை உடனேவே அனுபவம் செய்ய முடியும். இது நான் என்னுடைய பர்சனல் அனுபவத்திலிருந்து நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ரொம்ப அழகாக ராஜயோகம்தான் அனைத்து யோகங்களின் ராஜா என்பதை பற்றி தெளிவாக விளக்கி கூறினீர்கள். நன்றி, வணக்கம். நன்றி. என்ன நேயர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்த்தீர்களா? இன்று நாம் ராஜயோகத்தின் பலன்களை பற்றி தெரிந்து கொண்டோம். ராஜயோகத்தின் மூலம் பரமானந்தத்தை அனுபவம் செய்ய முடியும். கர்ம யோகம் என்றால் கர்மம் செய்யும் பொழுது இறைவன் நினைவில் செய்வதே கர்ம யோகமாகும். இதன் மூலம் இறைவனுக்கு சமமாக அனைத்து குணங்களும் நம்முள் வருகிறது. ஆத்மா ஒரு பேட்டரியைப் போன்றது. இதை சார்ஜ் செய்வதற்கு ராஜயோகம் உதவியாக இருக்கிறது என்று தெரிந்து கொண்டோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.